வானொலியை கண்டுபிடிப்பதற்கு முன்னோடியான கம்பியில்லா தந்தி முறைக்கு 1896ஆம் ஆண்டு இதே நாளில்தான் மார்க்கோனி காப்புரிமை பெற்றார். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோனி எந்த பொருளின் மூலமாகவும் மின்காந்த அலைகள் பாயும் என்கிற கருத்தை தன்னுடைய ஆய்வின் மூலம் வெளிப்படுத்தியவர். 1899இல் மார்க்கோனி டெலிகிராஃப் கம்பெனியை ஆரம்பித்து தொடர்ந்து வானொலி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தார். மார்க்கோனிக்கு முன்பாக வானொலி தொடர்பான ஆராய்ச்சியில் டெஸ்லா, இந்தியாவின் ஜெகதீஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட பலரும் ஈடுபட்டிருந்தார்கள். இருப்பினும் நெடுந்தொலைவிற்கு தகவல்களை அனுப்பி வெற்றிகரமாக அதனை செய்து முடித்தவர் மார்க்கோனிதான். 1901ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் கார்ன்வால் பகுதியில் இருந்து அமெரிக்காவின் நியூ பவுண்ட்லாந்திற்கு கம்பியில்லா தகவல்களை அனுப்பி தம்முடைய சோதனையில் வெற்றி கண்டார் மார்க்கோனி. கம்பியில்லா தகவல் தொடர்பு முறையை கண்டறிந்ததற்காக 1909ஆம் ஆண்டில் இயற்பியலுக்கான நோபல் பரிசை கார்ல் பெர்னாண்ட் பிரவுன் என்பவரோடு இணைந்து பெற்றுக் கொண்டார் மார்க்கோனி. நவீன இத்தாலியின் தந்தை என்று போற்றப்படும் கரிபால்டி 1882ஆம் ஆண்டில் இதே நாளில்தான் உயிர் நீத்தார். சார்டினிய மன்னர் 2ஆம் விக்டர் இமானுவேலின் தலைமையின் கீழ் இத்தாலியை ஒருங்கிணைத்த பெருமை கரிபால்டி, மாஜினி மற்றும் கெவ்வர் ஆகியோருக்கு உண்டு. ஒரே மொழி பேசும் இத்தாலியின் பல்வேறு பகுதிகள் சிறு சிறு நாடுகளாக ஆஸ்திரியா, சிசிலி போன்ற நாடுகளின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்து வந்தன. சிதறுண்டு கிடந்த இத்தாலியை ஒருங்கிணைக்க கரிபால்டி புரட்சிக்குழு அமைத்து போராடினார். இதற்காக அவர் நாடு கடத்தப்பட்டார். பின்னர் இத்தாலியை ஒருங்கிணைக்கும் முயற்சியை சாத்தியப்படுத்த சார்டினிய பேரரசின் ராணுவ ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் கரிபால்டி. தெற்கு இத்தாலியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பேரரசை வீழ்த்தி இத்தாலி ஒருங்கிணைப்பிற்கு மாபெரும் பங்காற்றிய அவர் 1882ஆம் ஆண்டில் இதே நாளில்தான் மறைந்தார்.